வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இனி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசிங்க செய்யலை தமிழ் தெரிஞ்சுக்கலாம். நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் நம்ம அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஃபேமிலிக்கு கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஈட் ஜே ஊசோவோட தான் இன்றைக்கி ஷோ ஆரம்பிக்கிறாங்க. ஜே ஊசோ வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் வைப் பண்ணிகிட்டே தான் வராது. அது மட்டும் இல்லை, 2024 மணி இந்த பேங்க் வின்னராக நான் தான் ஆக போகிறேன், ஃபியூச்சர் வேர்ல்ட் சாம்பியன் நான் தான் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஜாக் ஏபிள் வராரு. ஏன் நானும் தான் மணி இந்த பேங்கில் இருக்கிறேன், நானும் வெற்றி பெற்று வேர்ல்டு சாம்பியன் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் ஹங்கிள் ஹவுடி இருக்கிறாரப்பா, ஹங்கிள் ஹவுடி இருக்கிற வரைக்கும் நீ சாம்பியன் ஆவியா? ஏன் ஹங்கிள் ஹவுடி ஒன்றை கூட தான் டார்கெட் பண்ணலாம், ஃபேமிலியை விட்டு நீயும் தான் தனியாக வந்துருக்குற, அப்போ ஹங்கிள் ஹவுடி ஒன்றையும் டார்கெட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஜேகபிள் பேசிகிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் ஆகுது. ஜே ஊசோ எங்கே போனான்னு தெரிலங்க, அலறடிக்க ஓடி போயிட்டாரு. பட் ஆனால் மாட்டிட்டாரு ஜாக்கேபிளை சுற்றி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சிட்டானுங்க. ஜாக்கேபிள் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஆடியன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. இதில் நம்ம நிக்கி கிராஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வழக்கம் போல் ஒரு கேசட்டை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி செஷனில் மைக்கேல் கோல் கிட்ட வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ மைக்கேல் கோல் அந்த டேப் ரெக்கார்டை வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் போட்டு இதுக்குள்ளே என்ன வீடியோ இருக்குது அப்படிங்கிறத ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பேக் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் நடக்குது. நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ ரேமி பீஸ் பார்த்து சொல்கிறாரு, நீ மாமி ரியா ரப்பிள்கிட்ட பேசுனியா? ஆமாம் நான் பேசினேனே, பொய் சொல்லாத. ரியா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா, ஏன்னா ரியால்கிட்ட நீ பேசிய பல நாட்கள் ஆச்சு. இந்த விஷயங்கள் எதுவுமே ரியாவுக்கு பிடிக்கலை. நீ லீவ் மார்கன் கூட பழகிறது, எப்போ அவள் கூட நான் பழகலப்பா, அவள் தான் என் கூட பழகிறா அப்படிங்கிற மாதிரி டாமினிக் பேசி சமாளித்து பார்த்தாலும் முடியலை. அது மட்டும் இல்லாமல் ரூமுக்குள்ளே போய் பார்த்தா ஃபின் மேலரு, ஜேடி மிட்டனோ, கார்லிட்டோ இவங்கெல்லாம் சேர்ந்து லீவ் மார்கன் கூட குஜாலா இருக்கிறானுங்க. எப்பா குஜாலாவாக இருக்கிறீங்க? லீவ் மார்கன் பார்த்தீங்கன்னா டாமினிக் எனக்கு நெக்ஸ்ட்டு மேட்ச் இருக்குது, நான் விளையாட போகிறேன், டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன பேசணுன்னே தெரில டேமியனுக்கு. டாமினிக்கும் ஒரு பின்னாடியே போயிட்டார். இப்போது ஃபின்பலரை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் பண்ணுறதுலாம் நல்லா இருக்கா? லீவுக்கு இதெல்லாம் பண்ணுறது கண்டிப்பாக ரியாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ரியாவை விட்டுத்தள்ளு. நாங்கள் போன வாரம் வேர்ல்ட் டாக்டிங் சாம்பியன் ஆனதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற? லீவை நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவ்வளோ நம்மளில் ஒருத்தி தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. நீ நேற்று போன வாரம் நான் பேசுனதை நான் கேட்டேன். நீ என்ன சொன்ன? ஒன்னால தான் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குதா? நீ ஒரு வேளை லீவ் பண்ணி போயிட்டா ஜட்ஜ்மெண்ட்டே நாசமாக வருமா? நாங்கள் வி ஆர் த WWE வேர்ல்ட் டாக்டிங் சாம்பியன்டா. நான் அப்படி சொல்லலை. இதுக்கு முன்னாடி ரியா வேர்ல்டு சாம்பியனாக இருந்தால் அவள் வேர்ல்டு சாம்பியன் இருக்கும்போது ஒரு டீமை ரன் பண்ணான். இப்போ நான் வேர்ல்டு சாம்பியன், அதனால நான் டீமை ரன் பண்ணுறேன். இல்லை டேமியன், நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்ததுலேருந்து உன் கேரக்டர் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபின்பலர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இன்றைக்கி ட்ரிபிள் த்ரெட் மேட்ச், ஷேமஸ், இஜியா ட்ராகவா, ட்ரூ மேக்கின்டருக்குள்ள லாஸ்ட் மேன் யார் மனிதவங்கள் இருக்க போகிறா அப்படிங்கிறதுக்கான லாஸ்ட் கண்டென்டர் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக மண்டே நைட்டெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. டோன்ட் மிஸ்ஸிங். ஸோ அடுத்தது கேடிங் கிராட்ஸுக்கும் இந்த கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸேரியூட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முந்தான முடிச்ச மாதிரி ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பகை இருக்குது, அதை முடிச்சு கட்டவே மாட்டுக்கானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸேரியூட்டுக்கும் கேடிங் கிராட்ஸுக்கும் ஒரு மேட்ச்சு. வாரம் இதே ஒரு மேட்சை பண்ணிக்கிட்டே இருங்க. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். கேரிங் கிராஸுக்கு ஸ்டோரியே இல்லை போலகுது. கோஃபி கிங்ஸ் எக்ஸேவியர் கூடயே முடி போட்டுருக்கிறாரு. இதில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜேவியர் வுட் ரோல் அப் முறையில் பார்த்தீங்கன்னா கேரிங் கிராஸை வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கப்புறமா கேரிங் கிராஸோட டீம் மற்ற அதர் டெட்டர்மெண்ட்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸேவியர் வுட் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு இன்றைக்கி நடந்த ராவில் நடந்திருக்குது. சரி, இதை விட்டு தள்ளுங்க. அடுத்தது மெயினான மேட்ச் WWE உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்சை யாருக்கெல்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா சலீனா வெகாக்கும் லீவ் மார்கனுக்கும் நடக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. கேமரா ரிலேஷன் நல்லா இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. அந்த 4K கேமராவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, உண்மையாக நல்லா இருக்குது. ஸோ இதில் இடையே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்துட்டார். அவங்களுக்கு ஆதரவாக நம்ம ரேமஸ்டீரியோ வந்துட்டாங்க. ரேமஸ்டீரியோவும் டாமினிக்கும் ஒவ்வொரு சைடு சண்டை போட்டுருக்குறாங்க. இதில் நம்ம சலீனா வெகாக்கு ஆதரவாக செலீனாக்கு ஸ்டீல் சேரை போட்டு இதை வச்சு நீ லீவ் மார்கன் அடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சலீனா வெகா இந்த ஸ்டீல் சேர்லாம் விட சொல்லி டாமினிக் மூஞ்சிலே போட்டாங்க. அதில் கீழே வந்துட்டாங்களா. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட நம்ம லீவ் மார்கன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா சலீனா வெகாவை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. லீவ் மார்கன் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண உடனே கமெண்ட்ரி செக்ஷனில் இருக்கிறவங்க
கமெண்ட் செஷனில் பேக் ஸ்டேஜ் ஆங்கர் வந்து மைக்கை கொடுத்து கேட்குறாங்க, இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, எதை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் லீ மோர்கனை நான் வந்து ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். அது என்ன கோட்டைனா ரியா ரிப்ளியுடைய கோட்டையை அழிக்கிற திட்டம். ஸோ அது ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் நல்லாவே ஆகிட்டு இருக்குது. நான் வந்து முழுக்க ஜட்ஜ்மெண்ட்டையே கைப்பற்றிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது செத்ரோலன் சொல்கிறாரு, போன வாரமே சொன்னார்ல, நான் ஒருவேளை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தோற்று போயிட்டேன்னா இதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு டேமியன் பிஸ் சாம்பியனாக இருக்கிற வரைக்கும் நான் மோத மாட்டேன். அது மாதிரி அவன் ஒருவேளை தோற்று போயிட்டா ஜட்ஜ்மெண்ட்டை விட்டு ரிலீவ் ஆகிடுவான். இப்படி ஒரு டீசெண்டான அக்ரிமெண்ட்டோட தான் நாங்கள் இந்த மேட்சை ரன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி செத்ரோலன்ஸ் பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் ஆகிறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, அவனால தான் இந்த ஜட்மெண்ட் ரன் ஆகுதுதான். இல்லை, ஜட்மெண்ட்டே வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கிறனால தான் ரன் ஆகுது. ஜட்மெண்ட்டே வி ஆர் ஆல், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இது. அப்போ செத்து சொல்லாரு, எனக்கும் டேமியனுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, நீ பங்கேற்காத, நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேமியன் பிஸும் அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே ஓஹோ இது ஜட்மெண்ட்டோட பிளானா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை சுற்றி போட்டு அடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த மாதிரி நான் சொல்லலையப்பா. டேமியன் பிஸ் சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் தான் சண்டை இருக்குது, ஃபின் நீ இதெல்லாம் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஃபின்னுக்கும் செத்துக்கும் சண்டை வந்து 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. அதில் டேமியன் மேலே கைப்பட்டுட்டு, ஸோ அதனால் டேமியன் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா சோக் ஸ்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸுக்கு போட்டுட்டு ஃபின் பேலரை சரி மச்சான் வாடான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டார். ஸோ நம்ம டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை லவ் பண்ண தான் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் தான் ஒரு சிங்கிள் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிறத மற்றவங்க உதவி இல்லாமல் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபை மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்குது உமன் டிவிஷனில். அதில் ஸ்டாக் இருக்கிறாங்க, அவங்க தான் பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷன் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் கண்டெண்டர் ஃபார் த உமன்ஸ் மணி இந்த பேங்கில் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் வந்து பார்க்கறதுக்கே அப்படி நம்ம ராண்டா ரோசி மாதிரி இருக்கிற ரெஸ்லர். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மனித பேங்கில் கிடச்சிருக்குது, குவாலிஃபை இருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பேக் சைடில் ஓட்டிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருக்காரு. நீ நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கபிள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் சாப்பிடல, உன் விஷயத்த சொல்லு. பார்த்தல அங்கிள் ஹவுடி வந்து எப்படிலாம் மிரட்டிருக்கான்னு. அங்கிள் ஹவுடியோட ப்ரொமோலாம் நீ பார்த்துருப்பேன். ஹங்கலோட என்ன மட்டும் மிரட்டலப்பா, நம்ம எல்லாருமே சேர்த்து மிரட்டிருக்காங்க. இன்றைக்கி என்ன அட்டாக் பண்ணவர், நாளைக்கு வந்து அக்கிராவை அட்டாக் பண்ணலாம், தொசாவை அட்டாக் பண்ணலாம், யாரை வேணாலும் அட்டாக் பண்ணலாம், ஒன்றை கூட அட்டாக் பண்ணலாம். அதனால் நீங்களாம் எனக்கு டீம் அப் பண்ணணும், என் கூட ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓட்டி சொல்லார். எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, ஆனால் இது உன்னோட பிரச்சனையில் நாங்கள் வந்து தலையிட மாட்டோம். அதனால் உன் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்க, எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன இப்போதைக்கு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் கோவமாக தான் இருக்க போல இருக்குது. அதே மாதிரி போல்டாலஸ் அங்கிள் ஹவுடி அந்த கேசட்டுக்குள்ளே ஒரு ப்ரொமோ இருந்தது இல்லை, அது கூட பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாரு, நம்ம நீ தான் நான் தான் நீ, அதாவது அங்கிள் ஹவுடி வேறு போல்டாலஸ் வேறு இல்லை, 2 பேருமே ஒரே தாள் தான் அப்படிங்கிறத ப்ரொமோ மூலியமாக சொல்கிறாங்க. இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத காலையிலேயே நம்ம சேனலில் பேசிட்டு தமிழ் எபிசோடில் போட்டுட்டோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் பெருசாக இதில் டீட்டெயிலாக நான் சொல்லலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ரே மிஸ்டீரியோக்குமான அந்த ரசல்மேனியா ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட்டில் நடக்குன்னு சொன்னோம்ல, அது நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து லீவ் மார்கன் வந்துடுவாங்க. ஸோ அது மாதிரி லீவ் மார்கன் இடையில வந்து ஒரு செக்மெண்ட் நடக்குது, அது உண்மையிலேயே சென்சார் பண்ண வேண்டிய செக்மெண்ட்டு. அப்படியே மேலே சரி அதை நான் ஃபோட்டோவாகவே காட்டலை, ஏன்னா நிறைய சின்ன பசங்க பார்த்துட்டு இருக்கீங்க, சரி வேண்டாம், அதை பற்றி தனியாக போடலாம். இப்போதைக்கு இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ மேலே இருக்கும்போது லீவ் மார்கன் மேலே இருக்கிறாங்க, ரோப்பை பிடிச்சிட்டு சலீனோவை காலை பிடிச்சி இழுத்துட்டாங்க. ஸோ அதனால் டாமினிக் மிஸ்டீரியோடைய எப்படி சொல்லுத, சரி குட்டி குஞ்சனுக்கு அடிபட்டுட்டு, எங்கே அடிபட்டுன்னு கேட்டிங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, குட்டி குஞ்சனுக்கு அடிபட்டுருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு தந்தையான ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ரே மிஸ்டீரியோ வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா டாமினிக்கை பீட் பண்ணிட்டாரு. லீவ் மார்கன் டாமினிக்கு விட்றா பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. லீவ் மார்கனை டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வின் பண்ண வச்சுட்டாரு, டாமினிக்கை வின் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தோக்க வச்சுட்டாங்க லீவ் மார்கன். அந்த வருத்தம் போல் இருக்குது. ஸோ இது மாதிரி சாமி ஜெயின் வந்து பேசுகிறாரு. அவருடைய ஹோம் கண்ட்ரியான கனடாவில் பார்த்தீங்கன்னா மனித பேங்க் நடக்குது. அதில் மனித பேங்கில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அவர் மனித பேங்க் குவாலிஃபை மேட்ச்சில் இல்லாட்டாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நான் மனித பேங்கில் ரீட்டைன் தான் பண்ணுவேன்னு சொல்லுவார். ப்ரௌன் பிரேக்கர் வராரு. 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான அக்ரிமெண்ட் இருக்குது. இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான அந்த பாண்டிங் தான். ஸோ அதில் நம்ம ப்ரான் பிரேக்கர் நல்லா தாங்க பேசுறதாங்க, திடீர்னு வெளியில் போகிற மாதிரி ஒரு ஸ்பியரை பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து போட்டுறாரு சாமிசைனுக்கு. சாமிசைன் அப்படியே உடஞ்சி போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா அவர் ஒரு ஸ்பியர் போடுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி சுற்றி வந்து ஒரு ஸ்பியர் போடுவார். அதை சாமிசைனுக்கு போடலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்டீல் ட்ரப்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷோல்டர் அடிபட்டுட்டு, சரி நீ ப்ரான் பிரேக்கர் செத்தான் அப்படின்னு பார்த்தா மீண்டும் ஒரு ஸ்பியரை பார்த்தீங்கன்னா நம்ம சாமிசைனுக்கு போட்டார். நான் எத்தனை ஸ்பியர் வந்தாலும் எழுந்து நிற்பேன்டா, நான் ஒரு வீர பிதாமகன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு போல இருக்குது ப்ரான் பிரேக்கர். ஸோ அப்படி ஒரு ஸ்பியரை போட்டுட்டு
அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அதை தூக்கி காட்டு நெக்ஸ்ட்டு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்சல்யூட்லி. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சமீபத்தில் இந்த பேப்பருக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா தோற்று தான் போகிறாங்க. பட் ஆனால் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ப்ரான் பிரேக்கர் மோதாது, சாமி சேனை வீழ்த்துவாரா அப்படிங்கிறது தெரியல. ஹோம் கண்ட்ரி வேறு. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய ஆதரவு 2 பேருக்கும் தான் இருக்குது. ஆனால் ப்ரான் பிரேக்கர் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற ரெஸ்லர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வாய்ப்பெல்லாம் கொடுத்தா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். குந்தர் மாதிரி வளம் வந்துருவாருங்க ப்ரான் பிரேக்கர். அதனால் நம்ம ப்ரான் பிரேக்கருக்கு ஆதரவு தெரிவிப்போம். ஸ்டில் சாமி சேனுக்கும் என்னுடைய சப்போர்ட்டிங் இருக்க தான் செய்யுது. சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து மணி இந்த பேங்கில் இவர் வந்து மணி இந்த பேங்க் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தோற்று போயிட்டாருன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டில் வந்து மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவார் ட்ரிபிள் ஹெச். நம்ம ஆஸ்டின் திரியெல்லாம் நம்ம வின்ஸ் பண்ணார்ல ஜாயின் பண்ணி, அந்த மாதிரி மேபி நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வெர்சஸ் ட்ரூ வெர்சஸ் இஜியோ ட்ராகாவுக்குள்ள ஒரு ட்ரிபிள் ட்ரேட் மேட்ச்சு. வின்னர் ஃபார் த லாஸ்ட் கண்டெண்டர் ஃபார் த மணி இந்த பேங்க் லேட்டர் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே ஆஃப்டர் பேக்கர் அந்த அளவுக்கு ஒரு சண்டையை பயங்கரமாக பண்ணுறாங்க. அதனால் மேட்ச் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருந்தது நான்லாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து ட்ரூ மேக்கின்டர் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கண்டெண்டராக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு விஷயம். ட்ரூ மேக்கின்டர் ஒருவேளை மணி இந்த பேங்கில் வந்து வின் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா கேஷிங் பண்ணுவார் மணி இந்த பேங்கை அப்படின்னு. அதே விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து ட்ரூ சொல்லியிருக்காரு. நான் ஒருவேளை மணி இந்த பேங்கை லேடரில் வின் பண்ணிட்டேன்னு வைக்கேன், ரொம்ப நாளாக வெயிட் பண்ண மாட்டேன், அன்னைக்கே வந்து என்னுடைய மணி இந்த பேங்க் மணி இந்த பேங்கில் என்னுடைய ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக கேஷிங் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் சரிதான், அந்த சிஎம் பங்குன்னு ஒருத்தன் உண்டு, அதை மறந்துட்டீங்களே ட்ரூ மேக்கின்டரே.